ஹல்லேலூயா. எல்லாம் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 4 பேர், என் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது 300 ரூபாய். ஆனால் கர்த்தர் உயர்த்தினார். மூலதனம் ஒன்றும் எதுவுமே கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, உண்மை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஹல்லேலூயா. உண்மையாக இருக்க 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 ஆண்டவர் உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பார். உனக்கு பலம் வேணும், சுகம் வேணும், தேவன் எந்த வியாதியும் தரமாட்டான். அதே பெரிய பலன். ஹல்லேலூயா. அங்கே வந்து 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சு 12 லட்ச ரூபாய் இருந்தால் என்ன ஆகுது? இல்லை, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு இல்லைம்மா. அப்போ அந்த பலவீனம் கர்த்தர் தேவனுக்கு நம்ம கொடுக்காம ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பார். சரி, இப்போ ரொம்ப அழகான ஒரு கேரக்டரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன், எப்படியா இருக்க வேண்டும் என்பதை தேவன். அப்புறம் வந்து இன்னும் ஒரு அழகான வசனத்தை நம்ம வாசிப்போமா? இன்னொரு காரியத்தை 24ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை பாருங்களா. 1லேருந்து வாசி. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியில் வனாந்தரத்தில், என்கேதி என்ற ஒரு இடம், என்கேதி என்ற வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல், அதுலாம் என்கேதி எல்லாம் வந்து மலைங்க, ஒவ்வொரு இடத்துல ஒரு மலைங்க. அந்த மலைங்கள்ல குகைகள் இருக்கும், என்ன இருக்கும், கேவ்ஸ் இருக்கும். அது உள்ளே போய் இவனுங்க பதுங்கிப்பானுங்க. கும்ரான் கேவ்ஸ் இருக்கும், அது மலைகளுக்கு உயரத்தில் இருக்கும், இது மலைகள் மேலே இருக்கும். அவ்வளோ அழகான கேவ்ஸ். அது உள்ளே போயிட்டு இப்போ அப்போல்லாம் வீடு என்ன இருக்குது, ஏதோ ஒரு கேவில் போய் உள்ளே போய் அவங்க அப்படியே இருந்துருக்குவாங்க. சாப்பாடு இப்படியே போட்டு அங்கே போட்டு அங்கே வந்து அப்படியே இந்த திருடருங்க எல்லாம் தப்பிச்சு போகிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ மலைகளில் போய் அவங்க தேட முடியாது. அப்போது அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி கொஞ்சம் கண்டுபிடிச்சிடறான். அவனை தேடி இருக்கிற வேலையை விட்டு தேடிட்டு இருக்கான். சில பேருக்கு தான் வேலை, இன்னொருத்தவனை கெடுக்கணும், இன்னொருத்தர் அழிக்கணும். இதுக்காக சுற்றி நமக்கு ஒருத்தர் சுற்றி இருந்தான் பார்த்தீங்களா. சரி, இவன் வந்து இவனை துரத்திக்கிட்டே போகிறான் பாருங்க. போகும்பொழுது அப்போது 2ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு, யாரு ஒரு ஆளை தன் மருமகனை கொல்றதுக்கு 3000 பேர் கூட்டு போகிறான். பயங்கரமான மாமனார் இவன். மருமகனை கொல்றதுக்கு உலகத்திலே இல்லாத மாவன் எங்கேயாவது படிக்க முடியுமா? இப்படி ஒரு மருமகனை கொல்றது 3000 பேர் கொண்டு போய் கொல்றதுக்கு போகிறான். போய் தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுள்ள கண்மலையின் மேல் தேட போறான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதின் அவன் மனுஷர். உனக்கு புரியுதுல்ல? அந்த காலத்தில் என்ன பண்ண, இது வந்து என்னது, பெரிய மாடர்ன் டாய்லெட்ஸ்லாம் இருக்காது. அவங்க அப்படியே ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், யூ ஆர் மை கெஸ்ட், ஒரு சொம்ம கையில் கொடுத்துருவாங்க. போ, அதுபோல் என்ன பண்ணுற, அது மாதிரி அந்த நாட்களில் என்ன பண்ணுறான் இவன், என்ன பண்ணுறான், அவன் போகிறான். ஓட கடவுள் கரெக்டாக அவன் கையில் கொடுத்துரு. அப்போ தனியாக அவங்க எல்லாரையும் கூட்டினா போக முடியும். அப்போ அவன் தனியாக இவன் என்ன பண்ணுறான், வீரர்களாக இருக்கான். கரெக்டாக ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு. இப்போ நினச்சா கொண்டு போய் அவனுக்கு துண்டு வெட்டி கொண்டுடலாம். பியூட்டிஃபுல் சான்ஸு. அப்போ என்ன பாருங்க, இன்னும் அழகாக இது நமக்கு தெரிஞ்சதான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் எல்லாத்தையும். அப்போது அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானா என்று முன்னே சொல்றார். ஒரு நாள் இவனை ஒப்பு கொடுப்ப, நீ கவலைப்பட, ஓடிக்கிட்டே இருக்கிற இவனை ஒன்னு அவன் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன், அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. இப்போ ஒரு நாளும் நம்ம என்ன யோசிக்கணும்னா, ஒரு நாளும் வந்து புறஜாதிகள் கையில் நாம் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. சொல்லுங்கள், நான் புறஜாதிகள் கையில் நான் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எதெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டீங்களோ ஆண்டவருடைய சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவர் என்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கார், என் சிறையிருப்பை மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். சால்வையின் தொங்கலை புரியுது உங்களுக்கு, ஓரளவுக்கு புரியுது, அது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரி, சால்வை அங்கே காட்டி வச்சிருந்த சால்வையின் தொங்கலை அறுத்துக்கிட்டு வந்துடுறான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டதின் நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது.
அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல், நினைச்சா அவங்க போட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்னு கொண்டுட்டு இருக்கலாம், எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறார் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை அவன் பேச்ச இவன் பேச்ச கேட்டு குத்தி விடுறவன் பேச்ச கேட்டு நீ நம்புறைய நம்பாதரான்னு சொல்றான். சில சமயத்தில் நம்மளும் அப்படித்தான் செய்வோம். எவன் சொல்கிற பேச்சை கேட்டு குத்தி விட்ருவான், அவன் குத்தி விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவோம், அவங்க மேலே வேணும் விரோதிப்போம். இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். எனக்கும் நிறைய பேர் போட்டு கொடுத்தான், கொன்னுடுறா போட்டுறான்னு சொன்னான். ஆனா நான் செய்யல அது. ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். நல்ல கவனிங்க. இப்போ ஒரு கூட்டம் என்ன செய்யுது, சவுல்கிட்ட சொல்லுது அவன் உனக்கு துரோகம் பண்ணுறான், அவனை கொன்னுடுன்னு சொல்லுது. இந்த பக்கம் ஒரு கூட்டம் சொல்லுது, உனக்கு ஆண்டவர் சொன்னார உப்பு கொடுத்தாரு, அவனை வந்து கொன்னுடுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் பண்ணுறான், இவன் எப்படி யோசிக்கிறான் அப்படின்னா, இவன் எப்படி யோசிக்கிறான், அடுத்த லெவல் போயிடுறான். என்ன கர்த்தர் வந்து தைலக்கொம்பினால் அபிஷேகம் பண்ணார், அதே போலவே அவனையும் அபிஷேகம் பண்ணார். தேவன் அபிஷேகம் பண்ண ஒரு ஆள் மேலே நான் எப்படி கை போடுவேன், நான் எப்படி கொல்லுவது? அல்லேலூயா. அது தேவன் அல்லவா டிசைட் பண்ண வேண்டும். அப்போ என்ன அர்த்தம்னா, நமக்கு ஒருத்தன் விரோதம் செய்யும் பொழுது, நம்முடைய சகோதரனும் மற்றவங்களும் விரோதம் செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே இவனை நீர் பார்த்து கொள்ளுக்க சொல்லணும். அப்படி நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், கர்த்தர் அவன் ஒன்றுமில்லாமல் கர்த்தர் பண்ணுவார். அல்லேலூயா. அவன் இருந்த இடமே. அப்போது என்ன அப்படின்னா, சில காரியங்களை தேவன் உங்களை செக் பண்ணுவார். தேவன் உங்களை இவன் நினச்சதை கொண்டு போட்டான் அவனுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அவன் தான் இவனை கொல்றதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறான், போகிற இடத்தெல்லாம் தோச்சிட்டு இருக்கான். இவன் கொண்டு போட்டுருந்தானா இவன் என்ன பண்ணப்பட்டிருக்கான், அவனை போலவே ஒருத்தவனாக மாறிட்டு இருப்பான். இவனுக்கு அந்த அசுத்தாவி மாதிரி வந்திருக்கும். ஆனால் இவன் பெருந்தன்மையாக விட்டு அவனையும் திருத்துறான், கர்த்தர் நல்ல பேரை வாங்கி விடுகிறான். அல்லேலூயா. அவனும் பாருங்க, உடனே அவன் என்ன செய்யறான் பாருங்க, என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை, உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து, நியாயம் பத்தியா கடவுள்கிட்ட சொல்லிடுறான், நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு ஒருத்தவன் வந்து பயங்கர துரோகம் பண்ணிக்கினே இருக்கான், அவனை பிரச்சனை பண்ணிக்கினே இருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உடனே அவனுக்காக வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணி அவனோட சண்டை போட்டு அவனோட நீ நேரத்தை செலவு பண்ணுறதை பார்க்கணும். உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீ பண்ணிட்டு போடா, கடவுள் ஆண்டவர் எனக்கு என்ன வேலை கொடுத்தாரு அந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன், கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். நாங்கள் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது நிறைய காம்படிஷன், நிறைய எதிர்ப்புகள் பயங்கரமாக வரும். அப்படிலாம் வரும்பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா, அவன் வந்து அது ஒரு கொட்டேஷன் கொடுப்பான், 10, 20, 30 கொட்டேஷன்ஸ் கொடுப்பாங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. ஒரு சீசன் அந்த சமயத்தெல்லாம் நம்மளும் போய் கொட்டேஷன் கொடுப்போம். ஆனால் அவ்வளோ பேர் எல்லாம் நம்மளோட எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், நல்லா ஜாம் பண்ணிட்டு இந்த கொட்டேஷன் கொடுத்துட்டு வந்து ஆண்டவர்கிட்ட அவன் வந்து ஒரு 3-4 உபவாசம் போடுவான். அவ்வளோ கொட்டேஷனில் அவன் நம்மளை தான் கூடுவான். ஏன்னா ராஜாவுடைய இருதயத்தையே நேர்கால்களாய் மாற்றுகிற தேவன் நம்மோட. ஒரு மனுஷனுடைய மனசை மாற்றுறது தேவனால் தான் கூடும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கிட்ட நமக்கு சொல்லிட்டுனா அவன் மனசை தேவன் என்ன பண்ணுவார்,
மாற்றிடுவார். நம்ம இடத்துல கண்களை கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. நான் ஒரு காரியம் சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியில் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இது வரலையும் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியில் யாராவது 100 மார்க் வாங்கியிருக்கீங்களா? ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியில் வந்து எவனுமே 100 மார்க் போட மாட்டான். எந்த அப்போ இப்போது எஸ்எஸ்எல்சி வாங்குறாங்கல்ல, அந்த நாட்கள்லாம் அது மேலே போட மாட்டாங்க. அப்போ நான் ஆண்டோட சொன்னேன், ஆண்டவரே சின்ன வயசில் அப்போது 10th படிக்கும்போது சொல்கிறேன், ஆண்டவரே ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியில் 100 மார்க்ஸ் வாங்கணும் ஆண்டவரே அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுத்தார், பியூட்டிஃபுல் ஐடியா. என்ன ஐடியா கொடுத்தாருன்னா, அசோகர் மரங்களை நட்டார் அப்படின்னு வச்சுங்களேன். அது அசோகல் மரங்களை நட்டார் அப்படின்னு, அசோகல் மரங்களை நட்டார் வந்து இப்படின்னா முதல்ல எப்போயுமே ஹிஸ்ட்ரியில் எழுதும்பொழுது அந்த என்னது காலத்தை எழுதணும், கிமு கிபி அது எழுதணும். அதுதான் ரொம்ப பவர்ஃபுல் அது. ஸோ அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு நம்பர் 1 இந்த நாட்களில் அசோகர் ஆட்சி புரிந்தார். 2வது நம்பர் 2 அசோகர் மரங்களை நட்டார். இப்போது ஹிஸ்ட்ரி அது மாதிரி எழுத மாட்டாங்க, ஹிஸ்ட்ரி ஜாகிரபியை எல்லாம் நம்ம கதை மாதிரி எழுதுவாங்க. நான் பாயிண்ட் போட்டு எழுதுனேன். அந்த அந்த ஹாலு அவர் அந்த சீனிவாசன் சொல்லு பிராமின், அவர் நல்ல மனுஷன். அவர் இப்போ கூட ஞாபகம் இருக்குது. அவர் என்ன பண்ணார், என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக எழுதிருக்காருன்ட்டு எல்லாத்துக்கும் வந்து 10 மார்க் போட்டு அவரே அறியாமல் கூட்டி பார்த்தா 100 வருது. அவருக்கு ஐடியாவே இல்லை. அப்புறம் பேப்பர் கொடுக்கும்போது என் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைமு வந்து என் பேரை சொல்லி இவருக்கு வந்து நான் 100 மார்க் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு டைம். அதுபோல் கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருங்க, ஆண்டவர் எங்கேயும் உங்களை உயர்த்துவார். நம்முடைய சர்ச்சில் நான் போன வாரமே சொன்னேன், நம்ம சர்ச்சில் நிறைய பேரை ஆண்டவர் இந்த உபத்திரவத்தில் ஜபத்தில் கர்த்தர் தன்னுடைய ஆஃபீஸில் சிஓ கர்த்தர் மாற்ற போகிறார். நிறைய பேரை கர்த்தர் கொண்டு வர போகிறார். இப்போ 2 பசங்க ஐஏஎஸ் எழுதுகிறாங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. ஐபிஎஸ்க்காக ஜெபிங்க. ஆண்டவர் தேவன் நம்முடைய சபையில் ஒரு ஐஏஎஸ் எழுமணும் அப்படிக்காக ஜெபிங்க. ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். இப்போ நிறைய பிள்ளைங்க பார்த்திங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் வாங்குறாங்க, நல்ல ப்ரைஸஸ் வாங்குறாங்க. அதுபோல் கர்த்தர் சபையை தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காலேபுடைய விருப்பம் என்ன, ஏனோக்கேர்வாடும் அந்த மலை தேசத்தை எனக்கு தாராங்க. எல்லாம் சொல்கிறாங்க உனக்கு 80 வயசு ஆகி போச்சுப்பா. அப்போ அவன் சொல்கிறான், அந்த சின்ன வயசில் இருந்த அதே பலனை கர்த்தர் இன்றைக்கி நான் கொடுத்துருக்குறேன். கர்த்தர் உனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுபோல் வயதோ ஏதோ முக்கியமில்ல, கர்த்தர் உங்கள் வைராக்கியத்தை பார்க்குறார். உங்கள் வைராக்கியம் வல்லமையாக இருந்துச்சுன்னா, ஆண்டவரோடு கூட இணைந்திருந்துன்னா, நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். சொல்லுங்கள், ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. 13ஆம் வசனம் சொல்லலாம் பாரு, ஒரு பழமொழியை சொல்லலாம் பாரு, ஈப்ரூவில் இருக்க பழமொழி அது. முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்தில் ஆகாமியம் பிறக்கும். முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்தில் ஆகாமியம் பிறக்கும். அப்படின்னா விக்கட்னஸ் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் விக்கட். கெட்டவன்ட்டேருந்து கெட்டவன் பிறக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஈப்ரூவில் ஒரு பழமொழி, அதை சொல்கிறான். அப்போது நீ நல்லவனாக இருந்தால் உன்ட்ட நல்லது பிறக்கும், கெட்டவனாக இருந்தால் கெட்டது பிறக்கும். நீ கொலைக்காரனா நீ கொலை செய்வ, நல்லவனாக இருந்தால் கொலையை நீ செய்ய, மற்றவனை நீ கொலை செய்வ, தடுப்ப. இப்படி அந்த காரியங்களை அவன் சொல்கிறான். சொல்லி முடித்த உடனே அப்போது அவன் கடைசியில் 16ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடித்த பின்பு சவுல் என் குமாரனாகிய தாவீது, என் குமாரனாகிய, இப்போ பிள்ளை ஆகிட்டார் அவர், கொல்லாமல் விட்டானா. இத்தனை நாள் வந்து என்ன பண்ண, அவன் ஒரு வேலைக்காரன், அவன் மோசமானவன், துரோகி, அப்படி எல்லாம் பேசியிருந்தார். இப்போது கொல்லாமல் விட்டார். உடனே என் குமாரனாகிய தாவீதே, ஏன்னா அவன் தகப்பனேன்னு சொல்கிறான். அதனால் இவர் சொல்கிறார் அவர் டைலாக்கு, இது உன்னுடைய சத்தம் அல்லவா, இது உன்னுடைய சத்தம் அல்லவான்னு சொல்லி சத்தமிட்டு அழுது. பார்த்தியா, இதான் நீலக்கண்ணீர். முதல்ல கண்ணீரா என்ன நீலக்கண்ணீரம்மா? என்னம்மா நீலி கண்ணீர் என்னண்ணா? அப்படியே அழுகுறது, பொய்யா நடிக்கிறது. கரெக்டாக, வெரி குட். அது சொல்கிறார் பாரு மூப்பர், கரெக்டாக 2 பேரும். அப்படியே அப்படியே கண்ணு முன்னாடி அழுகுது, கிளசரின் போட்டு அழுது பொழுது இல்லை. ஆமாம், சும்மானாச்சும் ஏமாத்துறது அழுவுறது. ஹல்லேலூயா. அப்படி அழுகிறான், சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். இவர் எங்க நீதிமான்? இவர் என்னை பார்க்க நீதிமானா? நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். எனக்கு கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்தும் நீ
என்னை கொன்று போடவில்லை. 20 நீ நிச்சயமாகவே ராஜாவாய் இருப்பாய். நீ நிச்சயமா, இவன் கமிட் பண்ணிடுறான், நீ நிச்சயமாகவே ராஜாவாய் இருப்பாய். இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையிலே நிலைவரப்படும் என்று அறிவேன். God will establish the kingdom in you. அவன் கையில் இது ராஜ்யபாரம் நிலைவரப்படும், நீ ராஜாவாய் இருப்பான்னு சொல்லி ராஜா அவனை அது பண்ணிடுறான், வார்த்தையை சொல்லிடுறான். இப்பொழுதும் நீ எனக்கு பின்னிருக்கும் சந்ததியை வேறுபடுத்துவது. இப்போ முடிவு பண்ணிடுறான், நீ தாண்டா ராஜா, இன்னைக்கு பாரு என் சந்ததியை ஒன்றும் செஞ்சிடாத. அவன் சாவ போகிறத அவனே முடிவு பண்ணிடுறான். சில சமயங்களில் பார்த்தீங்களா, அப்போது என்ன செய்கிறான் அப்படின்னா, தீமை செய்கிறவன் நன்மை செய்கிறவனை பார்த்து பயப்படுகிறான். ஹல்லேலூயா. இவன் தீமை செய்யாமல் இருக்க இருக்க இவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான், தீமை செய்கிறவன் தோத்துக்கிட்டே இருக்கான். நம்மளோட வாழ்க்கையில் நீங்கள் தீமை செய்ய செய்ய உங்களுடைய பொசிஷனை நீங்கள் இறக்கி கொண்டே இருப்பீங்க, கடைசியில் 0 ஆகிடுவீங்க. நன்மை செய்கிறவனுக்கு ஜெயம் அப்போ கிடைக்காது. நாள் ஆக 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 அந்த தீமை செய்கிறவனே ஒன்று சொல்லுவான், நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவான். ஹல்லேலூயா. அதனால் ஒரு நாளும் நம்ம தீமை செய்வதற்கு நம்ம பிளான் பண்ணக்கூடாது, நன்மை செய்வதற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தேவன் இந்த அருமையான ஸ்டோரி மூலமாக கர்த்தர் நமக்கு கட்டளைகள் கொடுக்குறார். இதனுடைய பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் ஆஃப் இவனில் நிறைய காரியம். இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறான், அந்த ஈட்டியை எடுத்துகிட்டு போயிடுறான். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அவனை கொல்வதற்கு ஆண்டவர் தருணங்களை கொடுத்த பொழுது அவன் என்ன செய்கிறான், அவனை தொடவே இல்லை. ஹல்லேலூயா. அதுபோல் நம்முடைய எதிரியை அழிப்பது நம்முடைய நோக்கம் அல்ல, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது நம்ம நோக்கமாக இருக்க வேண்டும். உங்களுடைய கவனம் எல்லாம் எதிரி மேலே போயிடுச்சுன்னா உங்கள் வளர்ச்சி உங்களை விட்டு போய்விடும். உங்கள் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன், நீங்கள் ஒரு படிக்கிற பிள்ளை என்ன பண்ணோம், படிக்கிற பிள்ளை ஒருத்தர் நல்லா படிக்கிறான், நல்லா படிக்கிறான் அப்படின்னா அவன் புக்கை போய் மறைச்சி வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி சில்மிஷ்லாம் பண்ணுவாங்க பாரு. சில பேர் தண்ணியில் போடுறது இல்லை பண்ணுவாங்க. ஆனால் படிக்கிறவன் என்ன பண்ணோம், படிச்சுக்கிட்டே இருந்தான்னா ஒரு நாள் அவனை பார்க்கணும், கர்த்தர் உயர்த்திடுவார். அதுபோல் நீங்கள் நன்மை செய்ய 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 உங்களுக்கு தீமை செய்கிற போது நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணாது, ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது, எரிச்சலை எடுக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது. நீங்கள் சில காரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க அந்த பரலோகம் உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் வரும், யார் உங்களுக்கு உங்கள் காம்படிட்டராக நினைக்கிறாங்களோ, யார் உங்களை தீமை செய்ய நினைக்கிறாங்களோ அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் வெட்கப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாள் அவங்களுக்கு பாஸாக மாறிடுவீங்க. இப்போ அவன் சொல்கிறான் பாரு, கடைசியில் நாளைக்கு நீ ராஜாவாயிட்ட பொழுது, நீ ராஜாவாயிட்ட பொழுது என் சந்ததியை ஒருவனையும் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்குறான். அப்போ அவன் டிசைட் பண்ணிடுறான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவன் தீமை அவன் கண்ணுக்கு முன்னாடி நிற்குது, அவன் தோல்வி அவன் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, அவன் வெற்றி பெற முடியாது என்பது தெரியுது. கர்த்தரவனை நேசிக்கிறது அவன் கண்ணுக்கு முன்பாக நிற்குது. கர்த்தரவனை ஒப்புக்குவன் பார்க்குறான், இவ்வளோ பேர் 3000 பேரை கொண்டு வரான், 5000 பேர் கொண்டு வரான், எப்படியாவது கொண்டு போட்டுறான். ஒரு இடத்துல அவனை பிடிக்க முடியல, ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் இவன் மாட்டிக்கொள்கிறான். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்களா 2 பேருடைய கேரக்டர் பார்த்தீங்களா? அதனால்தான் உங்கள் கையில் எப்பவுமே யாழ் இருக்க வேண்டும், உங்கள் கையில் கிண்ணறம் இருக்கும், அவன் கையில் ஈட்டி பிடிச்சவன். ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் பானை பிடிச்சவள் பாக்கியவதின்னு இருக்கு பாருங்கள். பானையை பிடிச்சவள் பாக்கியவதி அப்படின்னா குடும்ப பொண்ணு, அவள் என்ன பண்ணுவா, குடும்பத்தையே சட்டி காப்பாடுறது. அதுபோல் நம்முடைய எண்ணம் சவுலின் எண்ணமாக மாறக்கூடாது, நம்முடைய எண்ணம் தாவீதின் எண்ணமாய் மாற வேண்டும்.